Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டான பால் புட்டு எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா செஞ்சுக்கலாம் இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸா குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும். இதுக்கு சைடு டிஷ் எதுவுமே தேவை கிடையாது. சும்மாவே இத சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்டான பால் புட்டு எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு புட்டு மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நான் கடையில் வாங்கின புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த புட்டு மாவுனாலும் எடுத்துக்கலாம். அது கூடவே 1.25 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நல்ல திக்கான தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. நான் அரை மூடி தேங்காய் எடுத்து அதில் அரை கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போது இந்த தேங்காய் பாலும் சேர்த்து நம்ம புட்டு மாவோட நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு அதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவில் ஒரு கேரட் எடுத்து இதை நல்லா துருவி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நெய் சூடானதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இதை 2 நிமிஷம் வறுத்துருங்க. இப்போ இது கூட நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா கேரட், அதை சேர்த்து திரும்ப இன்னும் 2 நிமிஷம் இது கூடவே கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்து இன்னும் 1 நிமிஷம் கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம புட்டு மாவு அந்த தேங்காய் பாலோட நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். நம்ம கையாலே இது மாதிரி நல்லா உதுத்து விட்டுருங்க. புட்டு மாவு கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லைங்களா, கையால் நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா அப்படியே நிற்கணும். உதுத்து விட்டோம் அப்படின்னா உதுந்துற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காய் துருவல் கேரட் எல்லாம் சேர்த்து அதை இது கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் நெய்யெல்லாம் சேர்க்குறதுனால இதோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதோட கொஞ்சமாக சுகரும் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்புவாங்க. இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேங்க. இதோட டேஸ்ட்டும் சேர்ந்து நம்ம புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஆவியில் வேக வைக்கிறப்பவே நல்ல ஒரு வாசனையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பால் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இது மாதிரி புட்டு மேக்கர் எடுத்து அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் சேர்த்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லைங்களா அதுவும் சேர்த்து திரும்ப தேங்காய் துருவல் சேர்த்து இது மாதிரி ஒரு 3 லேயர் ரெடி பண்ணி இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட புட்டு மேக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பானையில் அப்படியே கூட வேக வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் புட்டு மேக்கர் இல்லை அப்படின்னா இந்த ஷேப்பில் இருக்கிற ஒரு பவுலில் நீங்கள் ஒரு லேயர் தேங்காய் வச்சு அதுக்கு மேலே புட்டு மாவு வச்சு அது மேலே இன்னொரு லேயர் தேங்காய் துருவல் வச்சு நீங்கள் இட்லி பானையில் வேக வச்சு எடுத்திங்கனாலும் நமக்கு அந்த ஷேப் அழகாக வரும். இப்போது இது வேகட்டும். அவ்வளோதாங்க, நல்லாவே ஆவி வந்துருச்சு. நம்ம புட்டு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட பால் புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த நெய்யோட வாசனை அப்புறம் தேங்காய் துருவல் கேரட் எல்லாமே சேர்ந்து டேஸ்ட்டும் இதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஈவினிங் வரைக்கும் இதை வச்சுருந்தா கூட இதே அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க புட்டு விரும்பாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.